ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. வாத்சல்யம் என்ற குணம் பகவானுக்கு உள்ளது என்று கேள்விப்படுகிறோம். வாத்சல்யம்னா என்ன என்ற இந்த கேள்விக்கு மணவாள மாமுனிகள் தம்முடைய முமுட்சுப்படி வியாக்கியானத்தில் 3 விதமாக பதில் அருளி செய்துள்ளார். வாத்சல்யம் என்றால் வத்சலஸ்ய பாவகா வாத்சல்யம், வத்சலத்தினுடைய தன்மை, வத்சலையினுடைய தன்மை. வத்சலானா யார்? வத்சலா அப்படின்னு சில பேர் பெயர் வச்சுப்பார்கள். வத்சலா என்றால் என்ன? வத்சம் லாதீதி வத்சலஹா. வத்சம் கன்றுக்குட்டியை லாலனம் பண்ணுவது, கொஞ்சுவது, அதுதான் வத்சலா. அதாவது தாய் பசு. தாய் பசுவுக்கு வத்சலா என்று பெயர். அதனுடைய தன்மை தான் வாத்சல்யம். ஆக வாத்சல்யம்னா என்ன? தாய் பசு எப்படி நடந்துக்குமோ அதுதான் வாத்சல்யம். அதுதான் எம்பெருமானுக்கும் இருக்குது. தாய் பசு எப்படி நடந்துக்கும்? 3 சாதிக்கிறார் மணவாள மாமுனிகள். அந்த கன்றினுடைய தோஷத்தையே குணமாக கொள்ளும் தாய் பசுவானது. எப்போ கொள்ளும்? கன்றினுடைய அழுக்கையே குணமாக கொள்ளுமா தாய் பசுவானது. தாய் பசு கன்றை ஈன்றெடுக்கும். ஈன்றெடுக்கும் பொழுது கன்றினுடைய உடம்பிலே வழும்பு அப்படின்னு அழுக்கு இருக்குமா. அது எல்லா பிராணிகளுக்கும் இருக்குமா. இங்கிலீஷில் போட்டு அது மியூக்கஸ் அப்படின்னு போடுறான். வழும்புனா மியூக்கஸாம். அது ஏதோ ஒரு ஃப்ளம் மாதிரி இருக்கும், சளி மாதிரி இருக்கும். அது எல்லா பிராணிகளுடைய உடம்பிலும் இருக்கும் பிறக்கிற காலத்தில். இந்த தாய் பசுவானது அது தன்னுடைய பாசத்தை காட்டணும்னா கன்றை நக்கி நக்கி கொடுக்கும். எப்போவுமே தாய் பசு தன்னுடைய பாசத்தை காட்டுறதுக்கு கன்றை நக்கி கொடுக்கும். பிறந்த அந்த காலத்தில் அந்த பாசத்தை காட்டுறதுக்காக தாய் பசுவானது நக்கி கொடுக்கும் அந்த கன்றை. அந்த கன்றில் இருக்கக்கூடியதோ அந்த வழும்புன்ற அழுக்கு, அதை கூட பார்க்காமல் தாய் பசுவானது நக்கி கொடுக்கும். அதையே போகியமாகவும் கொள்ளும் என்று அந்த தாய் பசுவினுடைய ஒரு தன்மை இது. ஆக குற்றத்தையே காணாமல் இருக்கிறதோ இல்லாட்டி குற்றத்தையே குணமாக கொள்கிறதோ தாய் பசுவினுடைய சுபாவம். அதே போல் மற்றொரு சுபாவம், அந்த கன்றை தன்னுடைய பாலை கொடுத்து வளர்க்கும் தாய் பசு. இது மற்றொரு சுபாவம். 3வது சுபாவம், அந்த கன்றுக்கு ஒரு தீங்கும் வரக்கூடாது என்றதற்காக மற்ற கன்றுகள் போன வருஷம் கன்றை போட்டிருக்கோம், அந்த கன்றுக்குட்டி இன்றைக்கி அம்மா அப்படின்னு வரும் இதுக்கிட்ட, அதை கூட கொம்பால் குழம்பால் குத்தி தள்ளி விட்டுடும். இன்றைக்கி போட்ட கன்றுக்குட்டிக்கு ஒரு ஆபத்தும் வரக்கூடாது, இது ஏதாவது தீம்பு பண்ணி இன்றைக்கி போட்ட கன்றுக்குட்டிக்கு ஏதாவது ஆபத்து வந்துட போகிறது அப்படின்றதுக்காக அதை கூட தள்ளி விட்டுடும். மற்ற பிராணிகள் நாயோ நரியோ வந்தால் அதெல்லாம் கொம்பால் குத்திடும் அப்படின்றது கேள்வியே கிடையாது. ஆக இந்த தாய் பசு என்ன பண்ணணும்னா 3 செயல்கள். அந்த கன்றினுடைய குற்றத்தையே காணாமல் இருக்கிறதோ இல்லாட்டி அதையே குணமாக கொள்கிறதோ அது ஒரு செயல். மற்றொன்று, அந்த கன்றை தன்னுடைய பாலை கொடுத்து வளர்க்கும். அதே போல் அந்த கன்றுக்கு ஒரு தீங்கும் வாராதபடிக்கு அந்த தாய் பசுவுக்கு வேண்டினவர்கள் வேண்டாதவர்கள், மற்ற கன்றுகள்லாம் இந்த தாயோடைய கன்றுகள் தானே, இந்த தாய்க்கு வேண்டினவைகள், ஆனால் அவற்றை கூட தள்ளிவிட்டுவிடும். அதே போல் தாய் பசுவுக்கு வேண்டாத மற்ற பிராணிகள் அவற்றையும் தள்ளிவிட்டுவிடும். எல்லாவற்றிலிருந்தும் இந்த கன்றுக்குட்டியை ரட்சித்து கொடுக்கும். இந்த 3ம் எம்பெருமானிடத்தில் இருக்குது. எப்படி இருக்குது என்றால், முதலிலே பக்தர்களுடைய குற்றத்தை எம்பெருமான் காணமாட்டான். ஒருகால் அந்த குற்றங்களையே போகியமாகவும் கொள்ளுவான். இந்த விஷயத்தை கொஞ்சம் மேலே விரிவாக பார்க்கலாம். இது எம்பெருமானுக்கு ஒரு தன்மை இருக்குது. பக்தர்களுடைய குற்றத்தை காணமாட்டான், அதையே போகியமாக கொள்ளுவான் என்று. அடுத்தது, எப்படி அந்த தாய் பசுவானது அந்த கன்றுக்குட்டிக்கு பாலை கொடுத்து வளர்க்குமோ அதே போல் இனி உனது பாலே போல் சீரில் படித்துழிந்தேன் என்று பெரிய திருவந்தாதியில் நம்மாழ்வார் அருளி செய்தார் போலே எம்பெருமான் தன்னுடைய குணங்களை காட்டி பக்தர்களை தரிக்க செய்கிறான், வளரச் செய்கிறான். இதான் தாரகத்துவம், போஷகத்துவம் என்று சொல்லுவார்கள். ஆழ்வார்கள்லாம் வாழ வேண்டும், பக்தர்கள்லாம் வாழ வேண்டும். அவர்கள் எப்படி வாழ்வார்கள்? எம்பெருமானுடைய குணத்தால் தான்.
நமக்கெல்லாம் சோறு சாப்பிட்டா வாழ்ச்சி, நம்ம அப்போ தான் இருப்போம். பக்தர்களுக்கெல்லாம் எம்பெருமானுடைய குணத்தை அனுபவித்தாதான் வாழ்ச்சி. ஆக அவர்கள் வாழ வேண்டும்னாலே எம்பெருமானுடைய குண அனுபவம் போயிட்டு இருக்கணும். தன்னுடைய குணத்தை காட்டி அவர்களை வாழ்விப்பான், வளர்விப்பான் எம்பெருமான். மூன்றாவது என்ன பார்த்தோம்? அந்த தாய் பசுவானது எல்லாவற்றில் நின்றும் தன்னுடைய கன்றை ரட்சிக்கும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதே போல தான் எம்பெருமான் ராமாவதாரத்தில் காட்டுறான். சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியா ததாம் ஏதத் விரதம் மம என்று. எல்லா பூதங்கள் இடத்திலும் உன்னை நான் ரட்சிப்பேன் அப்படின்னு விபீஷணனுக்கு அபயப்பிரதானம் கொடுக்குறான். விபீஷணனுக்கு மட்டும் இல்லை, அவன் சொன்னது பொதுவாக எல்லா சரணாகதர்களுக்கும். யார் அவன் திருவடிகளிலே விழுந்து வணங்குகிறார்களோ அவர்களுக்கு எம்பெருமான் அபயம் கொடுக்குறான். அபயம் கொடுக்கறதுனா என்ன? நீங்கள் எந்த காரணத்திற்காகவும் பயப்பட வேண்டாம். ராமாவதாரத்தில் விபீஷணன் வந்த பொழுது விபீஷணன் எப்படி வந்தான்? பரித்யக்தா மயாலங்கா மித்ராணிச்ச தனானிச்ச பவத்கதம் ச ஜீவிதம் மே ராஜ்யம் ச சுகானிச்ச அப்படின்னு லங்கையெல்லாம் விட்டுட்டான். தன்னுடைய பந்துக்கள் எல்லாரையும் விட்டுட்டான். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தான் ராமனுடைய திருவடிகளில். வந்த பிறகு இங்கே இருக்கக்கூடிய சுக்ரீவன் போன்ற வானர முதலிகள், அந்த வானர படை வீரர்கள், அவர்கள்லாம் அங்கீகரிக்கவில்லை. விபீஷணனால் என்ன தீங்கு வருமோ அப்படின்னு பயத்தினால அங்கீகரிக்கவில்லை. இப்போ என்ன ஆயிடுத்து? 2 கோஷ்டி. ஒன்று ராவண கோஷ்டி, மற்றொன்று சுக்ரீவ கோஷ்டி. சுக்ரீவ கோஷ்டி ராமனுக்கு வேண்டிய கோஷ்டி. ராவண கோஷ்டி ராமனுக்கு வேண்டாத கோஷ்டின்னு சொல்கிறா போல தோணும். ஆனால் உண்மை அது கிடையாது. பூர்வாச்சாரியர்கள்லாம் அப்படி சொல்ல ஏற்றுக்க மாட்டார்கள். பகவானுக்கு நான் வேண்டாதவன் அப்படின்னு கிடையாது. ஆக என்ன சொல்லணும்னா, ராவண கோஷ்டி நாங்கள் ராமனுக்காக ஆக மாட்டோம் அப்படின்னு இருக்கிற கோஷ்டி. சுக்ரீவ கோஷ்டி நாங்கள் ராமனுக்காக என்று இருக்கக்கூடிய கோஷ்டி. இருவகையாக இந்த கோஷ்டியை பிரிக்கலாம். இந்த 2 பேரும் இப்போ விபீஷணனை எதிர்க்கிறார்கள். ராவணனை தான் இவன் விட்டு வந்துட்டானே, மறுபடியும் ராவண இடத்துல போக முடியாது, தலையை வாங்கிடுவான். வந்த இடத்துல சுக்ரீவனை ஏற்றுக்க மாட்டேங்கிறான். இந்த 2 வர்க்கத்தில் நின்றும் ராமபிரான் விபீஷணனுக்கு அபயத்தை அளிக்கின்றான். 2 பேர் இடத்துல நீ பயப்பட வேண்டாம் விபீஷணா அப்படின்னு சொல்கிறது தான் அபயம் சர்வபூதேபியா ததாமி அப்படின்னு. எனக்கு வேண்டினவர்கள், என்ன வேண்டாதவன் அப்படின்னு நினைக்கிறவர்கள் யாராலும் உனக்கு எந்த பயமும் வராது அப்படின்னு அபயத்தை கொடுக்குறான். ஆக அந்த தாய் பசுவானது தன்னுடைய கன்று இடத்துல எப்படி நடந்துக்குமோ அந்த 3 வகையான விதமும் இந்த எம்பெருமான இடத்துல இருக்குது. அப்படின்றதுனால எம்பெருமானுக்கு வாத்சல்யம் இருக்குது. ஆக வாத்சல்யம்னா என்ன? பக்தர்களுடைய தோஷத்தை காணாமல் இருத்தலோ இல்லாட்டி அத்தையே போகியமாக கொள்ளுதலோ. அதே போல் பக்தர்களை தன்னுடைய குணத்தாலே வளரச் செய்கிறது. அவர்களை குணத்தை காட்டி அவர்களை வாழ வைக்கிறது. அதே போல் பக்தர்களை எல்லா ஆபத்தில் நின்றும் அவர்களை ரட்சிப்பது என்று இந்த 3 வகைப்பட்ட குணம் இதான் வாத்சல்யம். இது எம்பெருமானிடத்திலே இருக்குது. வத்சலத்தினுடைய பாவம் வாத்சல்யம் என்று பார்த்தோம். மேற்கொண்டு இந்த குற்றத்தையே பார்க்காமல் இருத்தல்னா என்ன, குற்றத்தையே குணமாக கொள்ளுதல்னா என்ன அப்படின்றதை ஒரு உதாரணத்தோட அடுத்த உபன்யாசத்திலே பார்க்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம்.